ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மக்கா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு ஜிபி முத்து அண்ணனை பார்க்க வந்து ரொம்ப நாளா நம்ம ட்ரோலும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணனோட ஒரு தீவிர ஃபேனா இருக்கோம். எல்லாருமே அப்படிதான். அண்ணனை பார்த்தே ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு கிளம்பி வந்தோம் உடன்குடிக்கு. அண்ணனோட இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணி ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க ஸ்பாட்ல பிடிச்ச புடியில நின்றுருக்கோம். அண்ணனை வெல்கம் பண்ணிட்டோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உலகம் மொத்தத்தை இன்னைக்கு கைக்குள்ள வச்சிருக்கீங்க. உலகம் மொத்தம் ரசிகர் மன்றத்தோட இருக்கிறீங்க. எங்களையும் சேர்த்து தான் சொல்லி. ஆமாம், உங்களையும் சேர்த்து தான் கண்டிப்பாக. இல்லை உங்களை மாதிரி ஆதரவு தான் நான் இந்த மாதிரி இருக்கேன். இல்லைன்னா எனக்கு இது பண்ண முடியாது. சந்தோஷம். பயங்கர கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருக்கு உங்களை சுற்றி. ஆமாம், பயங்கரமா உங்களை பற்றி இதெல்லாமே ட்ரோலும் சரி தான் பயங்கரமாக சுற்றி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம். கேளுங்க. ஒரு நேர்காணல் சில கொஸ்டின் கேட்குறோம். கேளுங்க. மரக்கடை வச்சிருந்தீங்க, திடீர்னு வீடியோ பண்றதுக்கு காரணம் என்ன? யாரால பண்ணுனீங்க? ஃபர்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு காரணம் என்ன? அதாவது டிக்டாக்ல தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆனீங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன? எதனால அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பேசி போட்டீங்க? டிக்டாக் வந்து எனக்கு டிக்டாக்லாம் ஒன்றும் தெரியாது பார்த்துருங்க. டிக்டாக் தெரியாது. நான் ஏற்கனவே சின்ன செல் தான் வச்சுருந்தேன். சின்ன செல்லு வச்சு தான் என்ன ஃபோன் பேசிட்டு வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த டச்சுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ எனக்கு ஒரு ஆசை கொடுத்துச்சு. எல்லாருமே இந்த செல்ஃபி எடுக்கிறது, அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது, இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் எடுப்பாங்கல்ல. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, சரி நம்மளும் ஒரு டச்சில் வாங்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன். அவங்க ரூபா இருந்தால் நான் 5 ரூபா போட்டு ஒரு டச்சில் ஒன்று எடுத்து வந்து அந்த இதை வச்சு வீடியோ பண்ணேன். அதில் வந்து என்ன ஆரம்பிச்சேன்னா முதல்ல ஃபேஸ்புக் தான் ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக் ஆரம்பிச்சில ஃபேஸ்புக்கில் வந்து சாமி படம் போடுறது, இந்த மாதிரி போடுறது. சில இப்போ நீங்கள் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு சின்ன இதை பகிர்ந்துருப்பீங்க, அதை நான் இன்னும் பகிர்ந்துடுறது. இந்த மாதிரி இதில் எனக்கு ஒரு 5000 ஃப்ரெண்டில் வந்தாங்க. 5000 ஃப்ரெண்ட் வந்தாங்க. அதுலேயும் எனக்கு லைக்கு நிறைய வந்துச்சு. இதெல்லாம் கமெண்ட் நிறைய வந்துச்சு. அது நான் ஒன்றும் சொல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிக்டாக்குங்கிறது வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னது டிக்டாக்னா என்னதுன்னு கேட்டேன். அப்போ இது வந்து ஒரு வீடியோ நடிக்கிறது, எல்லாம் நடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு தம்பி பார்த்துருந்தாங்க. அப்போ என்னதுன்னு கேட்டேன். இது டிக்டாக்னாங்க. அப்படியா இப்போ எனக்கு அப்போ பார்ப்போமேன்னு சொல்லி அப்போ என் தம்பி ஒரு ஆள் இருந்து அவன் போய் எனக்கு இந்த ஐடி ஓப்பன் தான் டிக்டாக் என்னன்னு தெரியல, ஓப்பன் தான்னாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்போ எனக்கு ஓப்பன் பண்ணிட்டு நம்மளாம் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப கூச்சம். நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறேன். ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு கல்யாண வீடு, ஒரு காட்சி வீடு, எந்த வீட்டுக்கு போனாலும் ரொம்ப கூச்சமாக தான் போக மாட்டேங்க. யார்ட்டையும் ஒரு 100 பேர் இருந்தாலே எனக்கு கூச்சமாக இருக்கும். ஒரு 100 பஸ்ஸில் போனால் கூச்சமாக இருக்கும். ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் கொன்னும். எனக்கு முன்னாடி ரொம்ப இப்போ தான் திக்கில் போயிட்டு எனக்கு. ஆமாம், திக்கில் அதிகமாக இருக்கும் எனக்கு. இப்போ ஒரு பேச்சு பேசினா ரொம்ப கஷ்டப்படுவேன். பஸ்ஸு தூத்துக்குடிங்கிறதுக்குள்ளே கடும்படுவேன். அப்படி பண்ணச்சில் இந்த முதல்ல என்ன பண்ணேன், ஒரு வீடியோ போடுவேன்னு சொல்லி இந்த ஒரு நல்ல பாட்டு தான் என்ன பண்ணேன், முதல்ல இப்படி செல்லை வச்சுக்கிட்டு எள்ளுவையே பூக்களையே எடுத்து பார்க்கலையேன்னு சொல்லி பார்க்கலையேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒரு அம்மாக்காரி படிப்பா. அந்த அந்த மகன் தூக்கு படிக்க போச்சுல இருக்கணும். அந்த அதை போட்டு இப்படி தான் உட்காந்துருந்தேன். இப்படி தான் வீடியோ போட்டேன் முதல்ல. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு அவர் கொஞ்சம் சரி நம்மளும் கொஞ்சம் ஆடி பார்ப்போம்னு சொல்லி ரேஸ் கொஞ்சம் ஆடினேன். அப்போலாம் ரொம்ப கூச்சம். ஐயோ நம்ம ஆடுறோம், யாராட்ட கேலி பண்ணுவாங்களோ, நக்கல் பண்ணுவாங்களோ, இவனாக மூஞ்சி நினைப்பேன். நம்ம டிக்டாக்கு வந்து மற்றபடி டிக்டாக்கு இந்த சாதனா இந்த மற்றவங்க இது எல்லாமே டிக்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நினைப்பேன் இவங்களாம் டிக்டாக் பண்ணுறாங்க, வாங்குறாங்க, நல்ல இதாக இருக்காங்களே. அவங்களுக்குலாம் லைக்கெலாம் 2000-3000 லைக் விழும். அப்போ 2000-3000 லைக் விழுது. அப்போ நம்மளாம் பண்ண ஒரு 10 லைக்காடு விழுமான்னு ரொம்ப ஆசைப்படுவேன். நானும் போட்டு பார்த்தா எனக்கெல்லாம் மிஞ்சி போனால் வியூஸ்லாம் இருக்காது. வியூஸ்லாம் மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா கிடையாது, ஒரு 10, 15, 20 ரூபா தான் பார்த்துருந்தாங்க. நானும் இருந்தேன். ரெண்டாவது கொஞ்சம் வீடியோ போட்டேன். என் ஐடி வந்து மொதல் ஐடி போயிட்டு, மொதல் ஐடி ஜிபி முத்து 8 இருந்துச்சு. அதுலேயே டிக்டாக்ல ஜிபி முத்து 8 இருந்துச்சு. அதுலேயே வீடியோ போட்டு வாங்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் அது வந்து போயிட்டு போனோடனே 8 ஐடி ஜிபி முத்து 8 உண்டு. அதில் வீடியோ போனால் அதில் வந்து என்ன கொஞ்சம் தேவையில்லாமல் என்ன அசிங்கமாக பேசுவாங்கன்னா எவனுக்கு கொஞ்சம் பேசுறதுன்னா சண்டை வந்துச்சு. அதில் ஐடி போனப்போ கண்ணீர் விட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் தான் போட்டேன், வீடியோ போட்டு வாங்கிட்டு இருந்தேன். அது அப்படியே கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன் எனக்கு. சரி, இப்போ நீங்கள் இதில் பேசும்போதே ஒன்று சொன்னீங்க, அப்போது எனக்கு 10 லைக்காவது வராதான்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி உங்களுக்கு 1000கணக்கான லைக் வந்துட்டு இருக்கு. வழியில் நாங்கள் இப்போ வரும்போதும் சரி தான், வர ஆளுங்க எல்லாம் வண்டியை நிறுத்தி விட்டு பேசிட்டு போகிறாங்க. லைக்கும் சரி தான், 50,000, 60,000, லட்சக்கணக்கில் லைக் வருது. இதை பற்றி நீங்கள் எப்படி நான் நினைக்கிறீங்க? எனக்கு லைக்கு லைக் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு லட்சக்கணக்கில் லைக் வருது. அதான் 10 லைக் தான். எனக்கு இவ்வளோ லைக்குன்னு இல்லை, எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம அன்பு உள்ளங்கள். இப்போ நீங்கள் வந்தீங்க உடனே ஒரு அண்ணாச்சிலாம் வந்து காரில் போனவங்க திரும்பி வந்தாங்கல்ல, வந்து ஜிபி முத்தண்ணா கேட்டு வருவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை. அதனால இந்த டிக்டாக்கை வந்து நான் வந்து என்றைக்குமே டிக்டாக்கு வந்து அதில் எது மற்றவங்க கூட வேறு பண்ணுவாங்க. டிக்டாக்கு நல்ல விதமாக ஜாலியாக பயன்படுத்தினா
நல்ல ஒரு என்ன பண்ணலாம் இது பண்ணலாம். தப்பான இடையில கூட நீங்க மோடி ஐயாக்கு கூட வேண்டுதல் வச்சீங்க டிக்டாக். ஆமாம், டிக்டாக் போச்சு. எனக்கு டிக்டாக் பண்ணணும்னு எனக்கு மன அழுத்தம் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ வீடியோ போடுறது இத்தனை லட்சம் எனக்குலாம் வந்து என் ஜிபி முத்து 24 ஐடினா 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. 2 மில்லியன் அந்த ஐடி தூக்குனாங்க. அப்போவுமே அழுதுட்டேன். அதுக்கு இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணேன். எனக்கு லாஸ்ட்டு இப்போ ஐடி ஓப்பன் பண்ண இந்த டிக்டாக் எடுத்தாங்களா 8வது ஐடி இது எனக்கு. சரி, அப்போ 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொல்லுதீங்க. அப்போ இருந்தது ரீச்சா நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ நீங்க இருக்கிறது ரீச்சா நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்போ தெரிஞ்சது மாதிரி இருக்கிறீங்களா, இல்லை இப்போ தான் ரொம்ப தெரியுற மாதிரி இருக்கீங்களா? இப்போ யூடியூப்ல இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, யூடியூப்ல வீடியோ எல்லாம் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அது எது உங்களுக்கு நல்லதா தோணுது, டிக்டாக்கா இல்லை யூடியூபா? அடிப்படையே டிக்டாக் தானே. டிக்டாக் தானே, அதானே முக்கியம் எனக்கு. டிக்டாக் வரப்போ தானே யூடியூப்ல வரேன், இல்லைன்னா வர முடியாமலண்ணா. சரி, ஓகே. யூடியூப் 2வது தானே, டிக்டாக் தான் முக்கியம் எனக்கு. டிக்டாக் தான், ஜிபி முத்துனா டிக்டாக் தான். டிக்டாக் தான். ஓகேண்ணா. அடுத்த உங்களுக்கான 2வது கேள்வி. இந்த வீடியோ எல்லாம் இப்படி பண்றீங்க, சினி ஃபீல்டுல போகணும்னு பண்றீங்களா, ஆர் எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு பண்ணுவீங்களா? நான் சினி ஃபீல்டில் போகணும், அங்கே நடிக்கணும், இந்த நடிக்கணும், அந்த மாதிரி இதே கிடையாது. எண்ணமே கிடையாது. எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. நான் ஒரு ஜாலிக்கு பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பருக்காக பண்ணுறேன் தவிர நான் சினி ஃபீல்டு நம்ம இதில் நடித்த உடனே சினி ஃபீல்டில் போயிடுவோம், நம்மளுக்கு காசு சம்பாதிப்போம், அந்த சம்பாதிப்போம், காசு சம்பாதிக்கணும், இல்லை பெரிய வீட்டில் இருக்கணும், அந்த எண்ணமே கிடையாது. என் வீடை பார்த்து இல்லை. இல்லை, அது தெரியும். இல்லை, நான் இல்லை 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 நீ சொல்லல, நீ தப்பாக இல்லை. என் வீடை பார்த்து இல்லை, இதுதான் என் வீடு. ஆனால் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வராங்க, வைக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க, தலை நீ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்க. என் வீடு இதான். எப்படி இருந்தவங்க நாங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது நாங்களே யோசித்தோம், எப்படி இருக்க வேண்டியவங்க இப்படி இருக்காங்க. எனக்கு இவ்வளோ சிம்பிளா. எனக்கு கூட பைக்குக்கு மேலே டபுள் ஸ்டாண்ட் போட்டு மேலே உட்காருங்கன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க வேணாம், அது பார்க்குறவங்க தப்பா எடுப்பாங்க, நம்ம எளிமையாவே இருப்போம்னு சொன்னீங்க. அது வந்து எளிமையா இருக்கிறீங்க. அது வந்து அவங்க என்ன, என் நண்பர்கள் இப்போ இந்த வீடியோ இப்படி எடுக்கீங்க போடுறீங்க, யார் பாப்பா? என் நண்பர்கள் பார்ப்பாங்க. என்ன ஜிமுத்து பைக்கில் போய் கெத்தா நிற்கிறமா, எனக்கு அந்த கெத்துலாம் வேண்டாம். எனக்கு எப்பவும் போல சாதாரண போல தான் இருப்பேன். சரி, ஓகேண்ணா. 3வது கேள்வி. இப்போ நீங்க எங்க போனாலும் ரசிகர்கள் தொல்லை அதிகமாவே இருக்கு. இப்போ வரும்போதே பாத்தீங்க, தொல்லை இல்ல, அன்பு. சரி, ரசிகர்கள் அன்பு அதிகமாவே இருக்கு. ஆமா. இதுல பெண்களோட அன்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆண்களோட அன்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு மேக்சிமம் லேடிஸ் அதிகமா இருக்காங்க. லேடிஸ் அக்கா தங்கச்சி மாதிரி நல்ல, எனக்கு நல்ல வயசானவங்களும் சேதான், 60 வயசு தான் சேதான், 70 வயசு தான் சேதான், அவங்க ஒரு 20 வயசு தான் சேதான், 10 சின்ன பிள்ளைகள் 3 வயசு பிள்ளை வரைக்கும் என்ன பிடிக்க பார்க்க. நேற்று கூட ஃபேமிலி வந்தாங்க, எங்கள் ஆழ்வாரத்துலேருந்து வந்தாங்க ஃபேமிலி. அந்த பையன் என்ன பார்க்கணுன்னு சொல்லி குடும்பத்தோடு வந்து பார்த்து போயிருக்காங்க. அதனால் எனக்கு எல்லாருமே, எனக்கு அதிகமாக ஃபேன்ஸு லேடிஸ் இருக்குது, பெண்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தப்ப ஆண்களும் அதிகமாக இருக்குது. சகலகலாம் வல்லவன்னு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. உங்களுக்கு அதை 4வது கேள்வி. இவ்வளோ ப்ராப்ளம் வருது, இவ்வளோ ட்ரோல் வருது, எத்தனையோ பேர் உங்களை அசிங்கமாக எடிட் பண்ணி போடுறாங்க, நீங்களே அவங்கள பாராட்டி போடுவீங்க, நல்லா எடிட் பண்ணுறையில செத்த பயல அப்படின்னு சொல்லி. எப்படி இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு, அதாவது அவனை என்னதான் அவன் போட்டாலும் சிரிச்சுட்டு செத்த பயல நார பயலன்னு சொல்லி திட்டி அதை அசால்ட்டாக எடுத்துறீங்க. இப்போ மற்றவங்க என்ன, ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக நினச்சிப்பான். நீங்கள் அதை எப்படி சிரிச்சுட்டு அதை மெயின்டைன் எடுத்துக்கிறீங்க? ஏன் எடிட்டு, அவன் ஒரு எடிட் பண்ணுறான். எடிட்டுனா அந்த எடிட் அவ்வளோ திறமையாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள், எடிட்டு அவ்வளோ திறமையாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எடிட்டெல்லாம் பார்த்தாச்சுன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் இவ்வளோ எடிட் பண்ணுறீங்களே, நீங்கள் பேசாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிங்களே, சம்பாதிச்சுட்டு போங்க. இவ்வளோ திறமையாக இதுக்கு நீங்கள் அதில் போட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சம்பாதிக்கும்போது நானே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்களே, ஆரம்பிச்சு சம்பாதிங்களேன்னு நானே சொல்லுவேன் எல்லாத்தையும். அப்போ இந்த வீடியோ மூலமா என்ன தெரியுதுன்னா, தலைவரை எத்தனையோ பேர் ட்ரோல் பண்ணுறதை தாண்டி கெட்ட வார்த்தை கூப்பிட்டுருக்கீங்க. தலைவரோட மனசை பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னதான் என்ன ட்ரோல் பண்ணாலும், டே நீ அது ஒரு திறமலை, நீ அதை வளர்த்துக்கோல, என்ன நீ திட்டுறதை தாண்டி, அவர் திட்டுறதை கூட அவர் பெருசாக யோசிக்கல, ஆனால் அதை திறமையாக தான் பார்க்குறாரு. யோசித்துக்கோங்க, தப்பான பேப்பர் ஐடிகளா? கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரம். கண்டிப்பாக. சரி, 5வது கேள்வி அண்ணா. இப்போ ஜிபி முத்துன்னு வந்தாலே சூர்யா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதாவது ட்ரோலில் வெளியில யாரு சொன்னாலும் ஜிபி முத்துன்னு சொன்னா சூர்யான்னு உடனே போயிடுறாங்க. இருக்க. இப்போ ரீசெண்டா ஸ்பா சென்டர் வச்ச தப்பா மாட்டிக்கிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நம்மளுக்கு அது உள்ள வந்து அவ்வளோ விளக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. நான் அந்த மாதிரி போக மாட்டேன். ஏன் தெரியுமா, அது யார் எப்படி இருந்தால் அது அவங்க இஷ்டம். அது அவங்க நம்ம அவங்க சூழ்நிலை இருக்கும், அது இருக்கும் தெரிய முடியாது. நீங்களும் ஃபீல் பண்ணீங்களே, நீ இப்படி போயிட்டியா, நான் இப்படி அது நினைச்சேன். ஏன்னா பல நியூஸுகள் வருது, பல இதுகள் வருது, என்கிட்ட எல்லாம் அனுப்பி விடுறச்சில் வந்து, அப்போ இந்த மாதிரி பண்ணுறியேன்ட்டா நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இது பண்ணேன் தவிர, இப்படி நினச்சி பார்க்கணும்னு சொன்னேன் தவிர, மற்றபடி எனக்கு அவள் அங்கே போகிற ஏற்கனவே சொல்லுவாங்க எல்லாரும், டிக்டாக் பட்சத்திலே சூர்யாவிட்ட இது பண்ணுறீங்களா வாங்குறீங்களா, சூர்யா வந்து அப்படி இப்படிம்பாங்க. என்கிட்ட கரெக்டாக தான் இருக்கா, ஏன்ட்ட கரெக்டாக இருக்கா, ஏன்ட்ட ஒழுங்காக இருக்கா, நான் அவட்ட ஒழுங்காக இருக்கேன், அவ்வளோதான். அதை தவிர மற்ற தப்பான ரேஞ்சில் நானும் பழக மாட்டேன், அவளும் என்கிட்ட வர மாட்டேன். ஏன்னா ஜாலியாக பேசுவோம், வாங்குவோம், நானும் ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். தவிர தப்பான ரேஞ்சில் நான் கண்ணோட்டில் பார்க்க மாட்டேன். மற்றவங்க 1000 பார்ப்பாங்க வைப்பாங்க, அதுன்னு தேவையில்லை. என்னுடைய இதான்.
இன்னைக்கு நான் சொல்கிறேன், தலைவரோட பல பெண்களோட ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர் இன்றைக்குமே நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு சைட்லேயுமே நான் நிறைய கேட்டிருக்கேன். நிறைய பெண்கள் இவர் தப்பானவர் இல்லை, அந்த சூர்யா கூட டான்ஸ் ஆடுறவர் இல்லை அப்படின்லாம் தப்பாக நினைப்பீங்க. அது ஒரு கலையாக தான் பார்க்குறாரு, ஜஸ்ட் ஒரு இதாக தான் பார்க்குறாரு. அதை தாண்டி அவருக்கு அதில் எதுவுமே கிடையாது. கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நேருக்கு நேர் பழகிறனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கான 6வது கேள்வி, பேப்பர் ஐடி உருவாவதற்கு காரணம் என்ன? எந்த ஒரு செலிபிரிட்டிஸுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய ஆளா ஃபேமஸாக இருக்கிறவனுக்காக இருக்கட்டும், எவனுக்காக இருக்கட்டும், பேப்பர் ஐடின்னு சொல்லி அவனை கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, அதோட விட்டுருவாங்க கீழே. ஆனால் அவங்களோட பேரை வச்சு பேப்பர் ஐடின்னு சொல்லி அவங்களுக்கே கண்டென்ட் கொடுத்து ட்ரோல் பண்ணுறது எந்த ஒரு செலிபிரிட்டிஸுக்கும் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த பேப்பர் ஐடிகள் உருவாகினாங்க? பேப்பர் ஐடின்னு பேப்பர் ஐடின்னு கிடையாது. முதல்ல வீடியோ போடுவேன். வீடியோ போடச்சுல என்ன சொன்னா, நான் அந்த பாட்டு போடுவேன். பாட்டு போட இந்த மிஷின் எங்கள் பட்டத்தில் மிஷின் உண்டுல்ல, மிஷினை வச்சு இந்த மிஷினில் வச்சுட்டு டான்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன். போடச்சில் அவன் என்ன சொல்லுவான், நான் ஆமாம் நான் வீடியோ போட்டுமே உடனே என்ன சொல்லுவான், அந்த பேப்பரில் எழுதுவான். பேப்பரில் ரொம்ப எழுதமாட்டான். இந்த கிழிஞ்சி போன பேப்பரு, இந்த நோட்டு புக்கு பேப்பர் இருக்குல்ல, அந்த நோட்டு புக்கு பேப்பரில் என்ன எழுதுவான், தலைவரே பார்த்து உங்கள் ஜாமானை விட்டுறாங்கம்மா. எனக்கு முதல்ல கோவம் வந்துச்சு. இல்லை செத்த பையில நான் மிஷினில் வச்சு வீடியோ போட்டிருக்கேன், மிஷின் ஜாமான் விட்டுறாங்களா? இது ஃபஸ்ட்டு வாய்ஸாக போட்டிங்க. இதுதான் மொதல் வாய்ஸு. இது ஒரு வாய்ஸு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தலைவரே நீங்கள் என்னது வயசுக்கு வந்தீங்களான்னு கேட்டான். நான் கேட்டேன், செத்த பையில என்ன பொண்ணாக பார்த்துருக்கான்னு எனக்கு வயசு வந்து கேட்கன்னு சொல்லி அது முதல்ல இப்படி போட தான் கண்டதனமாக எழுத ஆரம்பிச்சிட்டான். போடதான் நீங்க நடிக்கிறத வரைக்கும் உங்களுடைய வாய்ஸுக்கு ஃபேன்ஸ் வருவாங்க. வாய்ஸ் நான் முன்னாடி நடிப்பேன். நான் முதல்ல வந்து வாய்ஸ் போடுவேன். அப்போ நம்மளாம் வாய்ஸ்லாம் ஏன் வாய்ஸ்னா அசிங்கம் நல்லாவா இருக்கும், ரொம்ப இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் போட்டாங்கல்ல, போடச்சில எனக்கு வந்து மெல்ல 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 வந்து சரி இவன் என்ன ஆள் நினச்சாலும் சரி தான், இவனை அடுத்து கிளிப்புன்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டாக இந்த பேப்பர் ஐடி ஃபஸ்ட்டு போட்டவன் என்னன்னா ஜாமான் பார்த்து பத்திரம்னு தான் போட்டான். ஆமாம் அப்படி தான் போட்டான், அசிங்கமாக போட்டான். அந்த பேப்பர் இன்னும் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் எல்லா ஐடியும் இருக்குது. எல்லா எந்தெந்த பேப்பர் ஐடி யார் எதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும் எனக்கு. அவங்க மேலே உங்களுக்கு கோவம் இருக்கா, இல்லை பாசமாக தான் இருக்கிறீங்களா அவங்க மேலே? கோவம் என்ன கோவம், அவனுக்கு அதான் வேலை. அவன் அப்படியே எழுதி கிடப்பான், இது பண்ணி வச்சுட்டு கிடப்பான். நான் இது பண்ணுவேன், அவன் எழுதி போடுவான், வாங்குவான், நான் அவனை திட்டுவேன். இதுதான் அவனுக்கு வேலை. அவனை நீங்கள் பாசமாக தான் பார்க்குறீங்க? நான் பாசமாக தான் பார்க்கேன். அவன் தான் இப்போ தான் அவன் என்ன துறையான்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ தான் எதுனாலச்சுன்னா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து கிட்ட வச்சு இருப்பீங்க, ஒரு ஃபோன் போடுவீங்க, மெசேஜ் அனுப்பிடுவீங்க, ஒரு பிறந்தநாள் சொல்லிடுவீங்க, நான் உடனே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன். அவன் வந்து எனக்கு என்ன பண்ணுவான், ஒரு பேப்பர் 2 பேப்பர் பரவாயில்ல, ஏகப்பட்ட பேப்பர் ஐடி இருக்குது. எல்லாருமே வந்து நீ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கள் தலைவரேன்னு சொல்லி நான் அதை பார்ப்பேன், சொல்ல நினைப்பேன். என் சூழ்நிலை செய்யிருக்காது. பிறந்தநாள் சொல்லணும்னா சந்தோஷம் சொல்ல முடியும். மனசு சந்தோஷம் இருந்தால் தான் ஜாலி நல்லா இருங்க வாங்க பிறந்தநாள்னு சொல்ல முடியும். நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. எல்லாமே இப்போ குடும்ப சூழ்நிலை மாற பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அந்த நான் சொல்லாமல் விட்டேன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அவளுக்கு பிறந்தநாள் சொல்லி இவளுக்கு பிறந்த சொல்லியா, இது கௌசல்யாவை பாக்கியா அவளை பாக்கியா எங்களை பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை இப்போ ஓடிட்டு கிடக்கு. பேப்பர் ஐடிகளா நானும் பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் அண்ணனை நேரில் பார்க்கலான்னு வந்தேன். அவர் அப்படி ஒரு இன்டென்ஷனில் அவர் அப்படி பண்ணலை. ஒருத்தருக்கு விஷ் பண்ணால் எல்லாருக்குமே விஷ் பண்ண வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கார். அது மட்டும் இல்லை, எப்போவுமே மொபைலை பார்த்துட்டு இவனுக்கு விஷ் பண்ணணும்னு அவருக்கு வேலை கிடையாது. அவருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் நிறைய இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவரோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணனுக்கு. உங்களுக்கான 7வது கொஸ்டின், உங்களை கொட்டை ஐட்டம் உடங்குடி ஐட்டம் இப்படி எல்லாம் சொல்லும்போது உலக ஐட்டம் அது இன்னொன்று நீங்கள் ஒரு தேசிய நெடுஞ்சாலம்மா யாருனாலும் ஏறிக்கலாம்மா. ஏறும்ப வேலை ஏறு தேசிய நெடுஞ்சாலம் ஏறு, இங்கே ஏறு அங்கே ஏறு இங்கே ஏறு. சரி இப்படி எல்லாம் அதுவும் போக என்ன பண்ணுறேன்னா, எங்கள் ஊரில் வந்து என்னது பெருமாள்புரம் வெங்கடாச்சலபுரம்னு சொல்லி ஒரு போர்டு இருக்குது. பெருமாள்புரம் சொல்லி போர்டு இருக்குது. அந்த போர்டில் கொண்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன பண்ணிட்டான், இதான் ஐட்டம் ஊருன்னு சொல்லி போட்டு விட்டான். எங்கள் அந்த வீடியோ பார்த்து இப்போ அவ்வளோருமே என்னலையா இது நம்ம ஊர் ஐட்டம் ஊருங்க. ஓ உங்களால் சரி இப்படி கொட்டை ஐட்டம் உலக ஐட்டம் இப்படி எல்லாம் சொல்லும்போது அவங்கள நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்கள என்னத்தை சொல்ல, நான் இல்லை ஐட்டம் சொல்லாதம்ம அவன் 100 ஐட்டம் போடுவான். நீங்கள் வந்து எங்களுக்கு இன்றைக்கி காலையில் என்ன போட்டிருக்கானே, காலைல என்னது ஒரே சவுண்ட் அனுப்புகிறானுவோம். தலைவரே கிரேன் தூக்குதும்மா, என்ன கிரேன் தூக்குதா, கொட்டைச்சுக்கு ஒரு அடி கிரேன் தூக்காதம்மா, இப்படி போட்டு பாடப்படுத்துனவங்க ஒரே மெசேஜ் அனுப்புகிறான். ஐயா இன்னொன்று என்னென்னா, அந்த அவன் ஐடியா பார்ப்பேன், ஒரு மீசையும் முளைக்காது, அவன் பிடிச்சி ஒன்றுக்குன்னு தெரியாது அவனுக்கு. அவன் தலைவரே வாங்க என்ன செட் பண்ணி விடுங்க அம்மா. சூர்யா கூட நான் ட்வீட் போட தலைவரே அவங்களும் என்ன செட் பண்ணி விடுங்க அம்மா. அதில் செத்த பயலை
மூஞ்சி மோரையும் பாரு மீசை கூட முளைக்குது செட் பண்ணி விடணுமா அவனுக்கு நீ சொல்லுவேன் இதான். ஒருவேளை உங்களை உண்மையாவே அவங்க ஐட்டோன்னு நினைச்சிட்டாங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் அனுப்பணும் இதெல்லாம் வரதுக்கு காரணம்? ஐயோ ஐயோ அது ஒன்றும் இல்லை, சும்மா நான் இது பண்ணுவோம்ல பண்ண இப்போ ஆடுவேன், லேடிஸுமே ஆடுவேன், இப்படி அப்படி ஆடு இப்படி ஆடு இப்படி ஆடுவோம்ல. அவனுக்கு அது ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி. ஆமாம் தலைவர் நீ கும்முன்னு இருக்கீங்கம்மா, ஆமாம் வாழ் கும்முனுக்கு வாழம்பேன், இதுதான் விஷயம் எனக்கு. இப்படியே ட்ரோலா போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான், எதுவுமே பர்சனலா இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். 8வது क्वेश्चन, ஒருவேளை விஜய் அண்ணா கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு எம்மாடி அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல்? எம்மாடி அப்பலாம் நான் அந்த நினைப்பே நினைக்கல. ஒருவேளை கிடைச்சிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க இந்த ரோல் விஜய் அண்ணன் கூட ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு, 1 நிமிஷம் நடிச்சாலே பெரிய விஷயம், ஒரு செகண்ட் நடிச்சாலே பெரிய விஷயம், ஒரு 5 நிமிஷத்துக்கு நடிக்கணும்னு வாய்ப்பு கிடைச்சிட்டு எப்படி அந்த இருக்கும் உங்க அந்த ஃபீல்? ரொம்ப சந்தோஷம், சொல்லவே முடியாது, பெரிய விஷயங்க. அதெல்லாம் வந்து அவர் விஜய் சார் கூட நடிக்கிறது அவங்க நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். நான் அப்போல்லாம் அந்த எண்ணமே இல்லை, நான் சும்மா ஜாலியாக டிக்டாக் பண்ணிட்டுருக்கேன். அப்போல்லாம் நடிக்கணும் அது ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய விஷயம், ஒரு வரப்பிரசாதம். சரி, நீங்கள் யார் ஃபேன்? நான் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ஃபேன். தலைவர் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா? எம்மா குழு குழுன்னு இருக்கு எனக்கு, அது போதும், அதை தாண்டி வேற எதுவும் வேண்டாம். ஏப்பா சார் சூப்பர் ஸ்டார் நடிக்கணும்னா ஒரு பெரிய விஷயம் அது. சரி, சூப்பர் ஸ்டார் இப்போ அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பாதிச்சு? வரும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா? எனக்கு இந்த அரசியலை பற்றி நமக்கு பிடிக்காது. இல்லை தலைவர் அரசியல், அதாவது தலைவர் அரசியலாக இருப்பாங்க, ஆனால் எனக்கு இந்த அரசியலை பற்றி நான் இது பண்ண மாட்டேன். எனக்கு அரசியல் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒருவேளை உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுங்க? ஏன் முதலமைச்சர் எனக்கு கட்சியே வேண்டாங்க, நான் காமெடியாகவே எண்டு போகிறேங்க. எனக்கு கட்சி எனக்கு இது இப்படி காமெடியாகவே இந்த செத்தப்பை நாரப்பையில நான் ஏசிட்டே இருந்தாலும் போதும் எனக்கு. எனக்கு இந்த செத்தப்பை நாரப்பையில போதும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு கட்சி எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு. ஆமா, நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க. ஹீரோ. ஆமா ஆமா ஹீரோ. எந்த ஹீரோயினை சூஸ் பண்ணுவீங்க? கதையா இருக்க நீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 4 பிள்ளைகள். எல்லா பக்கம் ஒரு கனவு இருக்கும், எனக்கு பையன் இதாகணும், எனக்கு பொண்ணு இதாகணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு இருக்குமா? நான் எங்க இது பண்றது, அவன் எங்க போறான் ஜிபி முத்து, எங்க நடுறான், சூர்யா வீட்டுக்கு எங்க ஆடுறான், எங்க ஆடுறான், அவன் கோமணத்தை கட்டி நடிக்க தான் நான் நடிப்பேன். ஆனா சில விஷயத்துல இவனு பண்றப்ப நம்மளுக்கே ஒரு மாயை தான் வருது. காண்டம் பிரா அனுப்புறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு அது யூஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது யூஸ் இருக்காண்ணா? எது யூஸ் இல்ல? ஐயோ ஐயோ, ஏன் உங்க ஜாமான் மேல எல்லாரும் குறியா இருக்கிறாங்க? சூர்யா, இலக்கியா, சாதனா தலைவரே ஆன்னு உங்க நிலைமை எப்படி இருக்கு? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி ஒரு பிட்டு படத்துல நடிக்கிறது கூப்பிடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஜானி சின்ஸ் டாக்டர் தெரியுமா? ஜானி சின்ஸ் யாரு? அது தென்னை ஓலை இங்கேருந்து வந்துருந்துச்சு. ஜானி சின்ஸ் அவன் துணியை வேண்டாமாங்க போன. இப்ப நான் கேட்டது ஜிபி முத்தானங்க வீடங்க. அப்ப நீங்க ஐட்டம் கேட்கல? கேட்கல.